ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு கல்யாண நாளே ஒரு ஸ்பெஷல் தான். அந்த கல்யாண நாள் வந்து பார்த்திங்களா, 1 வருஷம் ஆனாலும் 2 வருஷம் ஆனாலும் அதில் அவங்க எவ்வளோ எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹாப்பியாகவும் இருந்திருப்பாங்க, சண்டையும் போட்டிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் பிரியாமல் அந்த கல்யாண நாளை கொண்டாடுறாங்க பாருங்கள். அது ஒரு ஸ்பெஷல். இன்றைக்கி என்னோடய மேரேஜ் டே தான். ஸோ இது எப்போயோ எடுத்த ப்ளாகு இப்போ வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா, காலையிலேயே வந்து தாத்தா கோயில் தான் போயிருந்தோம். ஒரு காலத்தில் தாத்தா கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இப்பயும் கூட தான் நிறைய ஆக்டர்ஸ் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோடனே கேக் தான் வெட்டினோம். இது எங்கள் 3rd ஆனிவர்சரி. ஸோ எங்கள் பாப்பாவோட செலிப்ரேட் பண்ணோம். போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். இந்த தடவை பாப்பா. ஸோ கேக்கை வந்து வெட்டிட்டு அப்படியே ஊட்டி விட்டுட்டு எனக்கு வந்து என்ன கிஃப்ட் பண்ணியிருந்தான்னா இந்த காஸ்ட்லியர் வாட்ச் தான். இப்போல்லாம் என்னென்னு தெரியல, இந்த வாட்ச் மேலே ரொம்ப பிராண்டட் வாட்சாக கலெக்ட் பண்ணோன்ட்டு. ஸோ எனக்கு இந்த வந்து ஃபாசலோட வாட்ச் தான் வாங்கி கொடுத்துருந்தாரு. ஸோ கோல்ட் கலர், ரோஸ் கோல்ட் மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சோனி வந்து வாக்மேன் கேட்டிருந்தாரு. பட் வந்து நான் ஆர்டர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ்ன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன் அமேசானில். பார்த்தா அது ஒயரு. ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஸோ எனக்கு செவ்வாய்க்கிழமை வரையா, ஸோ அதனால் வந்து நான்வெஜ் எதுவுமே சாப்பிடல. ஸோ மேரேஜ் டே நல்லாவே போச்சு.